கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம், அதில் 17ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிஷ்யாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இன்றைய தினம் ஓய்வு நாள் என்று தேவனோட சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், வாழ்க்கையிலே பழைய காரியங்கள் அனைத்தும் ஒழித்துவிட்டு புதிய காரியங்களை உண்டாக்கப் போகிறேன் அப்படின்னு தேவன் ஒரு வாக்கு கொடுக்கிறார். வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவர் என்பதை நாம் அறிவோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, இன்றைய தினத்திலிருந்து, இந்த ஓய்வு நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் புதிய காரியங்கள் நடக்கப் போகிறது. பழைய காரியங்கள், பிரியமில்லாத காரியங்கள், உங்களுக்கு பிரியமில்லாமல் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிற காரியங்கள் அனைத்தும் மாறி நீங்கள் புதிதான காரியங்கள் என்ன நடக்க போகுதுன்னா, தேவனுடைய சித்தத்தை அறிந்து நடக்கிற காரியங்கள் தான் நடக்க போகிறது. புதிய காரியங்கள்னா இதை விட்டுட்டு அடுத்தது கிடையாது. இதில் சொல்லப்படுகிற எல்லாம் புதிதாயின்னு அப்படின்னா, தேவனை பற்றிய அறிவில் நீங்கள் வளர போகிறீங்க. தேவனை பற்றிய அறிவில் இருந்து நம்ம வெளியே போனதுலேருந்து இப்போ புதிதாக தேவனோட புதிதான பிள்ளைகளாக ஆகி தேவனை பற்றிய அறிவில் வளர போகிறீங்க. இந்த வசனம் எப்படி இருக்கு பாருங்க, எப்படி ஆரம்பித்து பாருங்க. இப்படி இருக்கேன்னா நம்ம எப்போதும் போல இந்த மாதிரி காரியங்கள் இப்படி இருக்கிறது, அப்போ அந்த காரியம் மாறுதலாக முடிந்ததுன்னு படிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு காரியம் இது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கிறிஸ்துவுக்குள் இருப்பதுன்னா என்ன? அவரை நம்மளும் கிறிஸ்துக்குள்ள தான் இருக்கோம், உண்மைதான். ஆனால் கிறிஸ்து நமக்குள் வாழ்வதை நம்ம உணர்கிறோமா? கிறிஸ்துவானவர் நமக்குள் வாசம் பண்ணுவதை உணர்கிறோமா? கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே இருந்து நம்மளை காரியங்களை செய்ய வைக்கிறார், கிறிஸ்துவானவர் தான் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம அதை விசுவாசிக்கிறோமா? அந்த பாதையிலே நிற்கிறோமா, நிலைத்து நிற்கிறோமா? நான் அடிக்கடி இதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறேன். அப்போ கிறிஸ்துவுக்குள் இருப்பது அதான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருப்பதுன்னா என்னன்னா, ஆலயத்துக்கு போகிறது, பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, இதுவும் ஒரு தேவைதான். ஆனாலும் நமக்கும் கிறிஸ்துவும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கிறது? அப்பா பிள்ளைக்கு இருக்க தொடர்பு எப்படி இருக்கிறது? குடும்பத்தில் உள்ள உறவினர் தொடர்பு எப்படி இருக்கிறது? கணவன் மனைவிக்குள்ள இருக்க தொடர்பு எப்படி இருக்கிறது? அதை போல கிறிஸ்துவுக்குள்ள இருக்க தொடர்பு இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவுக்குள் இருப்பது. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம உலக ரீதியில் இருந்தோம்னு வச்சுக்கிங்களேன், அது உண்மையான கிறிஸ்துவர்கள் கிடையாது. உண்மையான கிறிஸ்தவர்கள்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவானவர் நமக்குள் வாசம் பண்ணுவதை நம்ம உணர வேண்டும். கிறிஸ்து யாருக்குள்ள இருக்காரோ அவர் தான் கிறிஸ்தவர்கள், அதை நம்ம உணர வேண்டும். அப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையன ஒழிந்து போயின. அப்போ கிறிஸ்துவானவர் என்னைக்கு உள்ள வராரோ, வெளிச்சமாகிய கிறிஸ்து உள்ள வரும்போது இருளாகிய பழைய வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். அது நீங்கள் வரக்க தேவையில்லை, நீங்கள் போராட்ட தேவையில்லை. அப்போ வெளிச்சமாகிய ஒளியாகிய கிறிஸ்து நமக்குள்ள வாசம் பண்ணும் பொழுது, வாசம் பண்ண ஆரம்பிக்கும் போது, அவர் உள்ள நுழையும் போதே வெளிச்சம் இருளாகியதுன்னா வெளியே போயிடும். இப்போ ரூம்குள்ளே போகிறீங்க, லைட்டை போட்டுட்டு இருட்டா வெளியே போகணும்னு சொல்கிறீங்களா? இல்லை லைட்டாக போட்டோன்னா வெளிச்சம் வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இருள் விலகிடுதா? இதே தான் கிறிஸ்துவானவர் உள்ளே வரும்போது, கிறிஸ்துவானவர் நமக்குள் வாசம் பண்ணும் பொழுது நமக்குள்ள பழைய காரியங்கள் அனைத்தும் முடிந்து விடும். ஆனால் தான் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எல்லாம் புதிதாயின, புது சிஷ்யாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த வாரத்தில் கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ள இருந்து உங்கள் காரியங்கள் அனைத்தையும், பழைய காரியங்கள், அவர் பிடித்தமில்லாத காரியங்கள் எல்லாத்தையும் விலக்கி விட்டு உங்களை புது சிஷ்டியாக மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். அவருடன் இருக்கிறார். நம்ம தேவனை விட்டு கொடுப்பதற்காக நம்ம ஆயத்தமாவோம். கிறிஸ்துவானவரே, எனக்குள் வாசம் பண்ணுவதற்காக நன்றி ஆண்டவரே, நீரை எனக்குள் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே, அதை நான் உணர வேண்டும் ஆண்டவரே. தேவன்கிட்ட கேட்போம். கர்த்தர் அதி சீக்கிரத்தில் உங்களுக்கு வெளிப்படுவார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிஷ்டியாகிறான், பழையவன ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று கண்டுகொண்டோம் ஆண்டவரே. ஏஸ்தாவனே, நீர் எங்களுக்குள் வாசம் பண்ணுவதை நாங்கள் உணரக்கூடிய உணர்வின் ஆவியை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஏஸ்தாவனே, நீர் எங்களுக்குள் இருந்த காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து அதிலே நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் மாட்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தாப்பனே, நீர் அவருடன் வாசம் பண்ணுவதை உணர்ந்து அதன்படி நடந்து புதிய சிருஷ்டியாக புதிய காரியங்கள் அவர்கள் மூலமாக வெளிப்பட போவதற்கான நன்றி ஆண்டவரே. அதன் மூலமாக அவர் இருக்கும் அந்த தெருக்கள், ஏரியாக்கள், அவர்கள் இருக்கும் பட்டினங்கள், ஊர் அனைத்திலும் அவர் ஒரு சாட்சியாக அவர் நிற்க போவதற்கான நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.